Hey people, many of you have been asking me whether Vijay can make a good leader or not. இதை பற்றி நான் பேசணுன்ட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக கேஸ் போயிட்டுருக்கப்போ ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாரு, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்ட பிறகு நான் அதை பற்றி பேசுறது தப்பாக இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்குமான்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் திங்கிங், யாராவது இதை பற்றி பேச மாட்டாங்களா? ஏன்னா தரிசா ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது, பட் அது யாருமே கேட்கல. ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திலேருந்து அதை பற்றி கேட்கவும், ஓகே இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருந்தால வி கேன் டாக் அபவுட் திஸ். என்னன்னா, ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு நீதிபதி கிட்ட போகும்போது அவங்க வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்மானமோ ஒரு தீர்வோ இல்லை ஒரு தீர்ப்போ தான் சொல்லணுமே தவிர ஒரு தனி மனிதனை டார்கெட் பண்ணி ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடாது. அது கரெக்டா இல்லை தப்பா, இவங்க மேலே தப்பு இருக்குது, இவங்க மேலே இவங்க கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை தான் தரணுமே தவிர விமர்சனம் வைக்கக்கூடாது. அதுவும் ஒரு தனி மனித விமர்சனம் வைக்கக்கூடாது. இதை நான் வெறும் விமர்சனமாக மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து மக்களுக்குள்ள ஒரு நரேஷனை செட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை பார்க்க முடியும். சரிப்பா, உனக்கு விஜய் பிடிக்கும், அதனால் நீ விஜய் வந்து குட் லீடர் அப்படின்னு சொல்கிற அப்படின்ட்டுலாம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து இதே இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டாங்க, அவர் சிஎம்மாக இருக்க ரெடி ஆகிட்டாரான்ட்டு. அதுக்கு வந்து அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் பழுக்கணும், இன்னும் பழுக்கலை அப்படின்லாம் பதில் சொல்லிட்டு இப்போ எல்லா பதவியும் அடுத்தடுத்த பதவியெலாம் எடுத்து கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அப்படி கம்பேரிட்டிவாக பார்க்குறப்போ ஐ திங்க் ஹீ கேன் பி எ குட் லீடர் தேன் ஹிம். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணல. அதை தாண்டி அவங்க நல்ல லீடரா இல்லை நாட் அ குட் லீடரான்றது இது வந்து மக்கள் தான் முடிவு செய்யணும். அது எலெக்ஷனில் தெரிஞ்சால் போதும்.